வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டயட் பீர்க்கங்காய் தோல் சட்னி ஒன்றும், அதுக்கப்புறம் சூப்பரான பீட்ரூட் வடை ஒன்று தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு என்னோடய பொண்ணுக்கு இதை நான் கட்டி கொடுத்துருக்கேன். பீர்க்கங்காய் தோல் சட்னியை போட்டு பிசைஞ்சு பீட்ரூட் வடை வச்சு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நாம் போகலாம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டயட் சட்னி ஒன்று சொல்லித்தரப்போகிறேன். பீர்க்கங்காய் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பீர்க்கங்காவோட தோலை எடுத்து நாம் இன்றைக்கி ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதோடு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு. இந்த தோல் எதுக்குங்க மேடம் அதில் ஒரு சட்னியெல்லாம் சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த தோல் சுரி சிரங்கு போன்றவற்றை குணப்படுத்தும். இந்த தோலில் செய்கிற சட்னியை சாப்பிட்றதுனால, உள்ளுக்கு நம்ம சாப்பிட்றதுனால, அது மாதிரி குடல் புண்ணை ஆற்றும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இதோட தோலுக்கு இருக்குது. இந்த சட்னி இன்றைக்கி செய்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் அதோட டேஸ்ட்டை. அதுக்கப்புறம் நீங்களே அதில் மயங்கி போயிடுவீங்க. சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு குத்து பீர்க்கங்காய் தோல் எடுத்துக்கோங்க. 8 மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, அதற்கு பிறகு காயம் எல்லாம் எடுத்திருக்கேன் நான். புளி, உப்பு, அவ்வளோதான். இப்போது இவ்வளோ தான் இந்த சட்னிக்கு தேவை. ஆனால் சட்னி பார்த்திங்கனாக்கா செம்ம சூப்பராக இருக்கும். முதல்ல கடாயை வைக்கிறோம். கடாயில் நாம் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம். ஏன் 1 குழிக்கரண்டின்னு நீங்கள் கேட்கலாம். நமக்கு மற்றதுக்கெல்லாம் இந்த வத்தல் வறுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் தான் செல்லும். ஆனால் பீர்க்கங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வறுக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஊற்றுறோம். முதல்ல அந்த 8 வத்தலை போட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு 4 பூண்டு பல்லும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்க்கலாம். ஆனால் அது சேர்க்காமலே உங்களுக்கு நான் பண்ணுற மாதிரி பண்ணினாலே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வத்தலை வறுத்து எடுத்துருங்க. அதற்கு பிறகு கருப்புளுந்தம்பருப்பு எடுங்க. கருப்புளுந்தம்பருப்பில் தான் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தோல் சட்னி நம்ம செய்கிறோம் இல்லையா, இது சொறி சிரங்கு அதெல்லாம் வராமல் தடுக்கும். தோல் வியாதி வராமல் தடுக்கும். குடல் புண்ணை ஆற்றும். நம்ம தோலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நமக்கு சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா காய்கறிகளை நாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். பாருங்கள், தோலை போட்டு இப்படி நல்லா எண்ணெயில் வதக்கிங்கங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதற்கு பிறகு கருவேப்பிலை போடுங்க, கொத்தமல்லி போடுங்க. அதையும் நல்லா லேசாக வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே மிளகா வத்தல், புளி, உப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாம் முதல்ல நாம் சட்னி ஜாரில் போட்டுறணும். சட்னி ஜாரில் போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சனா அந்த மிளகா வத்தலில் உள்ள விதை இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா மசிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா அந்த மிளகா வத்தலில் உள்ள விதை நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நமக்கு வயிற்று வலி ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு என்னோடய மாமனார் சொல்லுவார். இப்போ இதை வதக்கியாச்சு பார்த்திங்களா. நல்லா எல்லாத்தையும் போட்டு அந்த 4 இதையும் போட்டு நல்லா விதை இல்லாமல் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி வதக்கி வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சி எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் கடுகு உளுத்தம்பருப்பு 2ஐயும் போட்டு தாளித்து அதில் கொட்டிடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கும் போது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதை நல்லா வெடித்து வந்ததுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியில் நான் அதை சேர்த்துட்றேன். அவ்வளோதான், டயட் சட்னி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதற்கு பிறகு பீட்ரூட் வடை. 2 குத்து கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கேன். ஒரே ஒரு சின்ன பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். அதற்கப்புறம் பீட்ரூட்டை நல்லா துருவியாச்சு. இதை தண்ணியே விடாமல் அரைச்சிக்கணும். ஒரு பொட்டு தண்ணி கூட விடக்கூடாது. நல்லா வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் உப்பு, பச்சை வத்தப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நாம் அதில் போட்டு பிசைஞ்சிடணும். அவ்வளோதான். இதில் மிளகாலாம் தேவை கிடையாது. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடணும். தண்ணியே விடக்கூடாது. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா கைட்டை அமுக்கி பிசைஞ்சிட்டோம்னா உங்களுக்கு வடை மாதிரி சூப்பராக வந்துடும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு, மஞ்சப்பொடி போட்டாச்சு, கொஞ்சோண்டு காயம் போட்டாச்சு. அதற்கு பிறகு நம்ம நல்லா இதை பிசைய போகிறோம். இதை பச்சை வத்தப்பொடி போட்டாச்சு. அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு உரப்பை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சிலருக்கு பச்சை வத்தப்பொடி பிடிக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 3 4 உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். 2மே போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் வச்சு
தட்டையாக தட்டி போட்டிங்கன்னா மொறுன்னு இருக்கும். தட்டையாக தட்டி போடாமல் விட்டிங்கன்னா கொஞ்சம் மெத்துன்னு கட்லெட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி பிரியமோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் தட்டையாக தட்டி போட்டால் தான் பிடிக்கும். அதனால் நான் நல்லா கையில் தட்டை மாதிரி தட்டிட்டு அப்படியே நான் வந்து எண்ணெய் காஞ்சோடனே எண்ணெயில் போட்டுட்டு இதை நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் முதல்ல நீங்கள் திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் வெந்து வந்ததுக்கு பிறகு நீங்கள் மெதுவாக அதை திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு பார்த்தீங்களா, வடை பார்க்குறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். வடை ரொம்ப அருமையாக இருக்குங்க. பசங்களுக்கு சாஸ் தொட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம், வெறுமனை சாப்பிட கொடுக்கலாம், தயிர் சாதத்துக்கு கொடுக்கலாம், எதுக்குனாலும் சாம்பார் சாதத்துக்கு போகும், ரசம் சாதத்துக்கு போகும், எதுக்குனாலும் உங்களுக்கு இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் பார்த்தீங்களா தயிர் சாதம் பண்ணி அந்த தொகையில் போட்டு அழகாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு பீட்ரூட் வடை வச்சு டப்பா கட்டியாச்சு என் பொண்ணுக்கு. எனக்கு வந்து காலையில் சாதம் சாப்பிட பிடிக்காதனால நான் வந்து 2 கோதுமை தோசை சுட்டேன். அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சேன். எல்லாருக்கும் இந்த சட்னி வச்சா அவங்க சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் 2 சட்னி கேட்பாங்க. ஸோ தேங்காய் சட்னி அரைச்சேன் அவங்களுக்கு. அதை கொஞ்சம் வச்சுட்டு இந்த பீர்க்கங்காய் தோல் சட்னியும் வச்சு நான் 2 கோதுமை தோசையை சாப்பிட்டாச்சு. இருந்தது. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.